ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. பழனியில் காலாவதியான பஞ்சாமிர்தத்தை விற்ற பஞ்சாயத்து முடிவதற்குள் திருவொற்றியூர் கோவிலில் ஊசிப்போன புளியோதரையை விற்ற சம்பவம் பக்தர்கள் வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது. சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வடிவுடையம்மன் உடனுரை தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் தற்போது மாசி மாத பிரம்மோற்சவம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இந்த திருக்கோவில் வளாகத்தில் குத்தகைக்கு விடப்பட்ட பிரசாத கடை இயங்கி வருகிறது. இந்த நிலையில் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் சிலர் சாமி தரிசனம் முடித்துவிட்டு பிரசாத கடையில் 25 ரூபாய்க்கு வாங்கிய புளியோதரை பார்சலை 6 அமர பிரித்து பார்த்ததாக தெரிகிறது. பார்சலை திறந்த போது குப்பென துர்நாற்றம் வீசியதால் பக்தர்கள் அதனை கடையில் கொடுத்து சத்தம் போட்டிருக்கின்றனர். இதனை சற்றும் எதிர்பார்த்திராத அந்த கடை ஊழியர் கமுக்கமாக கெட்டுப்போன பார்சலை வாங்கிக் கொண்டு பணத்தை திருப்பி கொடுத்திருக்கிறார். இப்படி அடுத்தடுத்து வருபவர்களுக்கும் பணத்தை திருப்பி கொடுத்த நிலையில் கடைக்குள் வைத்திருந்த அண்டா புளியோதரையை குப்பையில் கொட்டியுள்ளனர் கடை ஊழியர்கள். மேலும் புளியோதரை கொட்டப்பட்டு விட்டதால் வியாபாரம் நடக்காது என்றதை அறிந்து களைப்பில் கடை ஊழியர் கண் அசந்து உறங்கிவிட்டார். புளியோதரை மட்டுமின்றி அங்கு விற்கப்படும் முறுக்கு, அதிரசம், தட்டுவடை உள்ளிட்ட பொருட்களும் கெட்டுப்போய்தான் விற்கப்படுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து விற்காமல் கிடக்கும் முந்தைய நாள் புளியோதரையை மறுநாள் செய்த புளியோதரையில் கலந்து பக்தர்களுக்கு விற்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அறநிலையத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது உங்களுக்கு டெண்டர் விட்டுவிட்டு டெய்லியும் வந்து செக் பண்ண முடியுமா, எங்களுக்கு இதுவா வேலை என கடிந்து கொண்டனர். இது தொடர்பாக அறநிலையத்துறை உதவி ஆணையர் சுப்பிரமணியத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது எத்தனையோ தடவை சொல்லிவிட்டோ இதே வேலையா போயிடுச்சு, இனி கடைய காலி பண்ண சொன்னாதான் சரியாக இருக்கும் என கூறி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புலிசாதம் செத்து போயிட்டு துர்நாற்றம் வீசினதா பக்தர்கள் குற்றச்சாட்டு முன் வச்சுட்டு அங்கேயே அந்த சாப்பாடு என்ன பண்றாங்க, எத்தனை போயிட்டு ரிட்டர்ன் பண்றாங்க. அந்த கடையிலங்களா சார்? அந்த கடையில ரிட்டர்ன் பண்றாங்க. கோவிலுக்குள்ள செயல்பட்டு வருது. பாத்தீங்களா, அவங்க கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பாத்துட்டோம் சார், எத்தனையோ தடவை சொல்லிட்டோம், கடையை பேசாம க்ளோஸ் பண்ண வேண்டியதான். கோவில் வளாகத்தில் உள்ள கடையில் மக்கள் நம்பி வாங்கும் பிரசாத உணவு இப்படி கெட்டு போய் விற்கப்படுவதால் ஆன்மீக பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கோவிலில் இருக்கும் செயல் அலுவலரோ ஏனைய அதிகாரிகளோ வரும்போது மட்டும் நல்ல உணவை காண்பித்து அதிகாரிகளை ஏமாற்றியதோடு பக்தர்கள் உடல் நலன் சார்ந்த விடயத்தில் அலட்சியமாக இருந்த பிரசாத கடை உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.